Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. காஷ்மீருக்கும் லடாக்குக்கும் இடையே ஆண்டு முழுவதும் இணைப்பை வழங்கவுள்ள ஜோஜிலா சுரங்கப்பாதையின் உள்ளே இருந்த கடைசி 2.5 மீட்டர் பாறை வெற்றிகரமாக வெடிவைத்து கடந்த செவ்வாய்க்கிழமை தகர்க்கப்பட்டது. இது மலைத்தொடரின் பனிமூடிய மலைகளுக்கு ஆழத்தில் இருந்த இரு பகுதிகளையும் இணைத்தது. இது இந்த சுரங்கப்பாதையின் கட்டுமான பணியில் ஒரு முக்கிய வெற்றியாக அமைந்துள்ளது. 11,578 அடி உயரத்தில் அமைந்துள்ள ஜோஜிலா சுரங்கப்பாதை உலகின் மிக நீளமான இருவழி ஒற்றை குழாய் சாலை சுரங்கப்பாதையாக அமைந்துள்ளது. சுமார் 30,894 கிலோமீட்டர் நீளமுள்ள ஜோஜிலா திட்டத்தின் மையப்பகுதியாக இந்த சுரங்கப்பாதை அமைந்துள்ளது. மத்திய காஷ்மீர் கந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள பால்டால் என்ற பகுதியில் இருந்து லடாக்கில் உள்ள திரேஸ் மாவட்டத்தில் உள்ள மீனாமார்க் வரையிலான 14 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த குகை சுரங்கப்பாதை நீள்கிறது. கடந்த 2020இல் இந்த திட்டத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. ஆசியாவிலேயே மிக நீளமான சுரங்கப்பாதை இதுவாகும். -30 டிகிரி செல்சியஸ் வரையிலான கடும் குளிர் மற்றும் தொடர்ச்சியான பனிச்சரிவு ஆகிய அச்சுறுத்தல்களை எல்லாம் சமாளித்துக் கொண்டு இந்த சுரங்கம் 80% உள்ளூர் பணியாளர்களை கொண்டே தோண்டப்பட்டது. ஒரு கட்டத்தில் கடுமையான பனிச்சரிவில் சிக்கிக்கொண்ட 170 தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மொத்த கட்டுமான பணிகளில் 85% நிறைவடைந்துவிட்டதாகவும் சுமார் 4 கிலோமீட்டர் நீளமுள்ள இக்கட்டுமான பணிகளும் அதனுடன் தொடர்புடைய சாலை பணிகளும் இன்னும் உள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. சுரங்கத்திற்குள் லைனிங் அமைத்தல், அதாவது உட்பூச்சு மற்றும் மின்சார வசதி உட்பட அதிநவீன பாதுகாப்பு அமைப்புகளை பொருத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 7,000 கோடி ரூபாய் மதிப்பில் குதிரை லாடம் வடிவில் கட்டப்பட்டுள்ள இந்த சுரங்கப்பாதை வரும் டிசம்பருக்குள் இராணுவ பயன்பாட்டிற்கு திறக்கப்படும். 2028ஆம் ஆண்டுக்குள் மக்கள் போக்குவரத்துக்கு தயாராகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடுமையான பனிப்பொழிவு காரணமாக குளிர்காலங்களில் மாதக்கணக்கில் ஜோஜிலா பள்ளத்தாக்கு மூடப்படும். ஜம்மு காஷ்மீரில் அமைக்கப்படும் ஜோஜிலா சுரங்கப்பாதை ஸ்ரீநகர் மற்றும் லே இடையே தேசிய நெடுஞ்சாலை எண் 1இல் எல்லா பருவநிலையிலும் செல்லக்கூடிய போக்குவரத்தை ஏற்படுத்தும். இந்த பாதையை கடக்க சுமார் 4 மணி நேரம் வரை ஆகும் பயண நேரம் இந்த சுரங்கப்பாதை முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும்போது வெறும் 15 நிமிடங்களாக குறையும் என்று கூறப்பட்டுள்ளது.